வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டின். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். ஆர்மீனியா பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற நிக்கோல் பாஷின்யானுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. காங்கிரசின் அணுகுமுறையால் திமுக பலவீனமடைந்தது. காங்கிரஸ் கட்சி தனது அணுகுமுறையை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தல். நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரூபாய் 21,96,00,000 மீனவர்களுக்கு வழங்கினார் அமைச்சர் ஸ்ரீநாத். நீட் தேர்வு சிபிஎஸ்இ தேர்வில் நிகழ்ந்த முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒருமனதாக வலியுறுத்தல். 24 இந்திய மாலுமிகளுடன் அரபிக்கடலில் பயணித்த சரக்கு கப்பலை அமெரிக்க கடற்படையினர் தாக்குதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆர்மீனியா பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற நிக்கோல் பாஷின்யானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஆர்மீனியா நாட்டில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் வாக்குப்பதிவு ஜூன் 7ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் ஆர்மீனிய பிரதமர் நிக்கோல் பாஷின்யான் தலைமையிலான சிவில் கான்ட்ராக்ட் கட்சி 49.81% வாக்குகளுடன் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. இந்த பொதுத் தேர்தலில் நிக்கோல் பாஷின்யானை எதிர்த்து போட்டியிட்ட ஸ்ட்ராங் ஆர்மீனியா கட்சியின் தலைவரும் கோடீஸ்வரருமான சாமுவேல் கரபெட்யான் 23.29% வாக்குகள் பெற்று தோல்வியை தழுவியுள்ளார். இந்நிலையில் ஆர்மீனியா பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்ற நிக்கோல் பாஷின்யானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் நாடாளுமன்ற தேர்தலில் சிவில் கான்ட்ராக்ட் கட்சி பெற்ற மகத்தான வெற்றிக்காக நிக்கோல் பாஷின்யானுக்கு வாழ்த்துக்கள் என்றும் இந்த வெற்றியானது உங்கள் தலைமை மற்றும் தொலைநோக்கு பார்வையின் மீது ஆர்மீனிய மக்கள் வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது என்றும் தெரிவித்தார். மேலும் இந்தியாவிற்கும் ஆர்மீனியாவுக்கும் இடையிலான அன்பான மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க நட்புறவையும் ஒத்துழைப்பு பிணைப்புகளையும் மேலும் ஆழப்படுத்த உங்களுடன் நெருங்கிய ஒத்துழைப்பை ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காங்கிரசின் அணுகுமுறையால் திமுக பலவீனமடைந்தது என்றும் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய அணுகுமுறையை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பாஜக அரசை எதிர்கொள்வது குறித்தும் புதிய அரசியல் யுக்திகளை ஆலோசனை செய்யவும் எதிர்க்கட்சிகளாக உள்ள இந்தியா கூட்டணி கட்சிகள் டெல்லியில் இன்று ஆலோசனை நடத்தின. இக்கூட்டத்தில் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், சமாஜ்வாதி கட்சி உட்பட 23 அரசியல் கட்சிகள் பங்கேற்றன. இந்த கூட்டணியில் இடம்பெற்றிருந்த திமுக கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. இந்நிலையில் கூட்டத்தில் பங்கேற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் பேசினார். அப்போது காங்கிரஸ் கட்சியின் அணுகுமுறையால் தேர்தலில் திமுக பலவீனமடைந்ததாகவும் பாஜக அரசின் தவறான அணுகுமுறையால் இந்தியாவின் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்கு உள்ளாகி உள்ளது என்றும் அடுத்தடுத்து நடந்து வரும் பேப்பர் லீக் காரணமாக தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் நடத்தப்படுகின்றன என்றும் இதில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பது அம்பலமாகி உள்ளது. இதனால் லட்சக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் இதற்கு பாஜக அரசில் எவருமே பொறுப்பேற்கவில்லை என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மீனவர்களுக்கு ரூபாய் 21,96,00,000 அமைச்சர் ஸ்ரீநாத் வழங்கினார். நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் மேற்கு கடற்கரை மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரண உதவித்தொகை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை அமைச்சர் ஸ்ரீநாத் கலந்து கொண்டு மீனவர்களுக்கு கல்வி நிதி, இறந்தவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணம், மீனவ உபகரணங்கள், மீன்பிடி தடைக்கான நிதி உதவி உள்ளிட்டவைகள் என மொத்தமாக ரூபாய் 21,96,00,000 பயனாளிகளுக்கு வழங்கினார். இதன் பின்னர் அமைச்சர் ஸ்ரீநாத் பேசினார். அப்போது கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மீனவ மக்களுக்கு ரூபாய் 21,96,00,000 வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் மீனவர்களின் பாதுகாப்பு உரிமை தொகை ரூபாய் 20,000 வழங்குவதாக தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்காமல் அமைச்சர் ஸ்ரீநாத் சென்றுவிட்டார். நீட் தேர்வு, சிபிஎஸ்இ தேர்வு ஆகியவற்றில் நிகழ்ந்த முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒருமனதாக வலியுறுத்தியுள்ளனர். இந்தியா கூட்டணியின் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் டெல்லியில் உள்ள கான்ஸ்டிடியூஷன் கிளப்பில் இன்று நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி, திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி,
சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ், ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ், ஜம்மு காஷ்மீர் முதல்வரும் தேசிய மாநாட்டு கட்சி தலைவருமான ஒமர் அப்துல்லா, மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் மெஹபூபா முப்தி ஆகிய தலைவர்கள் பங்கேற்றனர். மேலும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்ரியா சுலே, இடதுசாரி கட்சிகளைச் சேர்ந்த ஜான் பிரிட்டாஸ், தீபங்கர் பட்டாச்சாரியா, சந்தோஷ்குமார், விசிக தலைவர் தொல் திருமாவளவன், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, புரட்சிகர சோசியலிச கட்சியின் எம்பி பிரேமச்சந்திரன் உள்ளிட்டோர் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் லட்சக்கணக்கான மாணவர்களை பாதிக்கும் வகையில் நிகழ்ந்த பல தீவிரமான பிரச்சினைகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்துவது ஒருமனதாக முடிவெடுக்கப்பட்டது. மேலும் நாட்டில் தற்பொழுது நிலவும் தீவிர பொருளாதார நெருக்கடி, அதிகரித்து வரும் வேலைவாய்ப்பின்மை, பணவீக்கம், அத்துமீறல்கள், விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க மத்திய அரசு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. 24 இந்திய மாலுமிகளுடன் அரபிக்கடலில் பயணித்த சரக்கு கப்பலை அமெரிக்கா கடற்படை நடத்தியதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல், ஈரான் இடையே மோதல் நிலவி வருகிறது. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆதரவு அளித்து வருகிறது. இதனிடையே கடந்த பிப்ரவரி மாதம் ஈரான் மீது இஸ்ரேல், அமெரிக்கா இணைந்து தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் மீதும் அமெரிக்க படைத்தளங்கள் அமைந்துள்ள வளைகுடா நாடுகள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. அதே வேளையில் ஈரானின் துறைமுகங்களை அமெரிக்க கடற்படை முடக்கியுள்ளது. ஈரான் துறைமுகங்களுக்கு செல்லும் கப்பல்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வருகிறது. அதேவேளை ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியை கடக்கும் கப்பல்கள் மீது ஈரானும் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்நிலையில் ஓமன் நாட்டில் மார்ஷல் தீவு அருகே அரபிக்கடலில் 24 மாலுமிகளுடன் சென்ற இந்திய மாலுமிகள் சரக்கு கப்பலை குறிவைத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் கப்பல் தீப்பற்றி எரிந்தது. இந்த தாக்குதலை தொடர்ந்து கப்பலில் பயணித்த மாலுமிகள் உதவி கோரி அழைப்பு விடுத்தனர். இதையடுத்து அப்பகுதியில் பாதுகாப்பு பணியில் இருந்த ஓமன் கடற்படையினர் விரைந்து சென்று 24 இந்திய மாலுமிகளையும் பத்திரமாக மீட்டனர். இந்த தாக்குதலை அமெரிக்க கடற்படை நடத்தியதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. தன்னை தொலைபேசி வாயிலாகவோ நேரிலோ தூய்மை பணியாளர்கள் தன்னை சந்தித்தால் உங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தருவேன் என்று ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற அலுவலகத்தில் தூய்மை பணியாளர்களை சந்தித்த வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் SP.K. தென்னரசு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற அலுவலகத்தில் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் SP.K. தென்னரசை தூய்மை பணியாளர்கள் சந்தித்தனர். அப்போது அமைச்சர் தென்னரசு தூய்மை பணியாளர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் எந்த நேரத்திலும் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொள்ளலாம் எனவும், அல்லது நேரில் சந்தித்து தெரிவித்தால் உங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தருவேன் என்றும் அமைச்சர் தென்னரசு தெரிவித்தார். நிகழ்ச்சியில் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சங்கர், தமிழக வெற்றி கழக பிரதிநிதி ஜெயக்குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களை வாழ்த்தினர். அவசர மருத்துவ உதவிக்கு துரிதமாக ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்து நோயாளியை ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினை பொதுமக்கள் பாராட்டினர். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிகளுக்குட்பட்ட கவிக்குயில் நகரை சேர்ந்த ஒருவருக்கு அவசர மருத்துவ உதவி தேவைப்படுவதாகவும், அவரை உடனடியாக ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் எனவும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவல் அறிந்த உடனேயே துரிதமாக செயல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆம்புலன்ஸ் சேவையை ஏற்பாடு செய்தார். அதன் பின்னர் நோயாளி பாதுகாப்பாக ஜிப்மர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பொதுமக்களின் அவசர தேவைகளுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து உதவி செய்த ஜோஸ் சார்லஸ் மார்டினின் மனிதநேய செயலை அப்பகுதி மக்கள் பாராட்டினர். 2016ஆம் ஆண்டு மருதம் என்கின்ற நிறுவனத்தின் மூலமாக வெளிச்சம் தொலைக்காட்சி தொடங்கப்பட்டது என்றும், அதில் பனையூர் பாபுவின் பங்களிப்பு உள்ளதை தவிர தொலைக்காட்சி அவருடையது அல்ல என்றும் சென்னை அசோக் நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொருளாளர் SS பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொருளாளர் SS பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவும் பின்பாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகர்வுகள் குறித்து தவறான கருத்துக்கள் பரப்பப்பட்டு வருகிறது எனவும், கட்சி மாறுவது என்பது எல்லா தேர்தல் முடிவுகளிலும் நடக்கக்கூடிய ஒன்றுதான் எனவும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தவரை அதுபோன்ற நிகழ்வுகள் நடக்காது என்றும், ஆனால் ஏதோ ஒரு சிலர் மாறுவார்கள் என்றும், அந்த வகையில் பனையூர் பாபு திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். ஆனால் 1000க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் திமுகவில் இணைந்ததாக பொய்யான தகவல்கள் பரப்பப்பட்டு வருகிறது என்றும்,
விசிக பொருளாளர் எஸ் பாலாஜி தெரிவித்தார். மேலும் 2016ஆம் ஆண்டு மருதம் என்கின்ற நிறுவனத்தின் மூலமாக வெளிச்சம் தொலைக்காட்சி தொடங்கப்பட்டது என்றும் அதில் பனையூர் பாபுவின் பங்களிப்பு உள்ளதே தவிர தொலைக்காட்சி அவருடையது அல்ல என்றும் விசிக பொருளாளர் எஸ் பாலாஜி தெரிவித்துள்ளார். எண்ணூர் தேவாலயம் அருகில் செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளிக்கூடம், கோவில்கள், தேவாலயங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள அரசு மதுபான கடைகளை அகற்ற வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்ட நிலையில் தமிழகம் முழுவதும் 717 அரசு டாஸ்மாக் கடைகள் அகற்றப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் எண்ணூர் பகுதியில் செயல்பட்டு வரும் 2 கடைகளில் ஒன்றை மூடிவிட்ட நிலையில் மற்றொரு கடையில் திருவிழாவை போன்று மதுப்பிரியர்கள் மது பாட்டில்களை வாங்கி செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது என்றும் மதுப்பிரியர்கள் சாலையில் படுத்துக் கொண்டு பொதுமக்களுக்கு இடைஞ்சல் செய்கின்றனர் என்றும் இதனால் அந்த வழியாக செல்லும் பள்ளி மாணவர்கள், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பொதுமக்கள் சிரமத்தை சந்தித்து வருவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் எண்ணூர் தேவாலயம் அருகே செயல்பட்டு வரும் அரசு டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது உடனடியாக டாஸ்மாக் கடைகள் அகற்றப்படும் என உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து காவல்துறை சோதனைக்கு பின்னரே மக்கள் குறைந்திருக்கும் கூட்டத்திற்கு பொதுமக்களை அனுமதிக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக மின்னஞ்சலுக்கு கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதனையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் தென்றல் உதவியோடு காவல்துறையினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீவிர சோதனை மேற்கொண்டனர். அப்போது வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரியவந்தது. இந்நிலையில் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை மக்கள் குறைதீர்வு நாள் கூட்டத்தில் பொதுமக்கள் அதிக அளவில் வருவார்கள் என்பதால் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கோரிக்கை மனுக்களை எடுத்து வரும் பொதுமக்களை தீவிர சோதனை செய்த பின்னரே அலுவலகத்திற்குள் அனுமதிக்கின்றனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் பெருந்திரளாக நுழைவாயில் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் நுழையும் அனைத்து சாலைகளும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டு தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினரும் வனத்துறை அமைச்சருமான ஆர்.வி. ரஞ்சித்குமார் தொகுதி மக்களை சந்தித்து நன்றிகளை தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தாவேக சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக வனத்துறை அமைச்சருமான ஆர்.வி. ரஞ்சித்குமார் தொகுதி மக்களை சந்தித்து நன்றி தெரிவித்து வருகிறார். அதன்படி விப்பேடு, நரப்பாக்கம், மேட்டுப்பாளையம், விஷார், முத்துவேடு, பெரும்பாக்கம், முசுரவாக்கம், ஒட்டிவாக்கம், கோத்திரமேடு, மேட்டுக்குப்பம், மேல்கதிர்பூர் உள்ளிட்ட ஊராட்சிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் காஞ்சிபுரம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஏ.ஆர். சிவா தலைமையில் வனத்துறை அமைச்சர் ஆர்.வி. ரஞ்சித்குமார் பொதுமக்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். அப்போது சில நாட்களாக மின்சாரம் தடைபட்டு வருவதால் பெரும் சிரமத்தை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் தங்கள் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும், கிராம பகுதிகளில் பேருந்து வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை மனுக்களை பொதுமக்கள் அளித்தனர். கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்டு அமைச்சர் ஆர்.வி. ரஞ்சித்குமார் உங்கள் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி தருவேன் என உறுதியளித்தார். அதன் பின்னர் மின்துறை அலுவலர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் முறைகேடில் ஈடுபடும் மின்துறை ஊழியர்கள் மற்றும் அலுவலர்களை கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மாற்றம் செய்து விடுவேன் என அமைச்சர் ஆர்.வி. ரஞ்சித்குமார் எச்சரித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் 8வது வார்டிற்கு உட்பட்ட வள்ளுவர் நகரில் நீர்மூர் பந்தலை சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஈசிஆர் சரவணன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மூர் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார். சோழிங்கநல்லூர் தொகுதியின் செங்கல்பட்டு மாவட்டம் 8வது வார்டிற்கு உட்பட்ட வள்ளுவர் நகரில் கோடை காலத்தில் வெயிலின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் எஸ். சத்யா, லட்சுமி நாராயணன் மற்றும் ஜோதி வினோத் ஆகியோர் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சோழிங்கநல்லூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஈசிஆர் சரவணன் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், தர்பூசணி, இளநீர் உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினார். குடியாத்தம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாட சென்ற இருவரை மேல்பட்டி காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்த 2 நாட்டு துப்பாக்கிகள் மற்றும் 26 தோட்டாக்களை பறிமுதல் செய்துள்ளனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பொகலூர் வனப்பகுதியில் நாட்டு துப்பாக்கிகளை வைத்துக் கொண்டு 2 நபர்கள் சுற்றித் திரிவதாக மேல்பட்டி காவல் நிலையத்திற்கு வந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் நாட்டு துப்பாக்கியுடன் சுற்றித் திரிந்த 2 நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர்.
அப்போது அணைக்கட்டு பகுதியை சேர்ந்த அஜித்குமார் புகழேந்தி என்பதும் வனவிலங்குகளை வேட்டையாட நாட்டு துப்பாக்கியுடன் வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடமிருந்த 2 நாட்டு துப்பாக்கிகளையும் 26 நாட்டு துப்பாக்கி தோட்டாக்களையும் பறிமுதல் செய்தனர். அதன் பின்னர் இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று சித்தலிங்கம் மடத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திருக்கோவிலூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பழனிசாமி திறந்து வைத்தார். விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சித்தலிங்கமடம் கிராமத்தில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் நீண்டநாள் கோரிக்கையை ஏற்று அமைக்கப்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினரும் முகையூர் அதிமுக மேற்கு ஒன்றிய கழக செயலாளருமான பழனிசாமி பங்கேற்று நெல் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்து நெல் கொள்முதல் செய்யும் பணியை தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். நிகழ்ச்சியில் திருவெண்ணைநல்லூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் ராமலிங்கம் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். சென்னை மூலக்கொத்தளம் பேசின் பிரிட்ஜ் அருகே ரேசன் அரிசி ஏற்றி வந்த லாரி இருசக்கர வாகனங்களின் மீது மோதிய விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 2 பேர் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னை மூலக்கொத்தளம் பேசின் பிரிட்ஜ் அருகே வந்த லாரி பிரேக் பிடிக்காததால் நிலை தடுமாறி முன்னால் சென்ற இருசக்கர வாகனங்களின் மீது மோதிய விபத்தில் லாரியில் சிக்கிக் கொண்ட 3 பேர் பிரிட்ஜ் இறக்கத்தில் சிக்னல் வரை இழுத்து சென்றதால் முரளிதரன், கௌதம் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். ராஜேஸ்வரி, பாலகிருஷ்ணன் ஆகியோர் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த வண்ணாரப்பேட்டை போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் படுகாயமடைந்த இருவரையும் மீட்டு சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் உயிரிழந்த இருவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்து லாரி ஓட்டுநர் ராஜ்குமாரை காவல் நிலையம் அழைத்து சென்று லாரியை சிறைபிடித்தனர். நெல்லுக்கான நிலுவைத் தொகை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி செய்யாறு அடுத்த நரசமங்கலத்தில் கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கத்தினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த நரசமங்கலம் கிராமத்தில் நெல்லுக்கான நிலுவைத் தொகையை இந்திய தேசிய கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு நிறுவனம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி வால்குடை புருஷோத்தமன் தலைமையில் கட்சி சார்பற்ற விவசாயிகள் சங்கத்தினர் கலந்து கொண்டு நெல் மூட்டைகளை ஏற்றி வந்த டிராக்டர்களை சாலையில் நிறுத்திவிட்டு தாலி கயிற்றை கையில் ஏந்தியபடி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது செய்யாறு வட்டத்தில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை விற்பனை செய்த விவசாயிகளுக்கு கடந்த மார்ச் மாதம் முதல் நெல் கொள்முதல் செய்த பணத்தை வழங்கவில்லை எனவும் ரூபாய் 10 கோடி நிலுவையில் உள்ளது எனவும் விவசாயிகள் தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வந்தவாசி காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சதீஷ்குமார் தலைமையிலான காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளை கைது செய்தனர். சிதம்பரத்தில் ஆசைக்கு இணங்க மறுத்த பெண்ணை கத்தியால் வெட்டி படுகொலை செய்துவிட்டு தடுக்க வந்த பெண்ணின் தந்தையை இரும்பு பைப்பால் தாக்கிவிட்டு தப்பித்து சென்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அடுத்த மீதிக்குடி கிராமத்தை சேர்ந்த கார்த்திக் காமாட்சி தம்பதியினர் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்ட நிலையில் அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு கருத்து வேறுபாடு காரணமாக கணவனை விட்டு பிரிந்து வந்த காமாட்சி மீதிக்குடியில் தந்தை வீட்டில் வசித்து வந்தார். கணவன் இல்லாத காமாட்சியை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அதே கிராமத்தை சேர்ந்த 65 வயதுடைய மகேந்திரன் என்பவர் ஆசைக்கு இணங்குமாறு காமாட்சியை வற்புறுத்தி வந்துள்ளார். இதனிடையே சில நாட்களுக்கு முன்பு மகேந்திரன் காரில் சென்றபோது நடந்து சென்ற காமாட்சியின் கையை பிடித்து இழுத்து காரில் அமர வைத்த போது அவரின் ஆசைக்கு இணங்க மறுத்த காமாட்சி மகேந்திரனை மிதியடியால் அடித்து அந்த காட்சிகளை செல்போனில் படம் பிடித்து உனது குடும்பத்தாருக்கு அனுப்பட்டுமா என்று மிரட்டியுள்ளார். இந்நிலையில் ஆத்திரமடைந்த மகேந்திரன் காலையில் காமாட்சியின் வீட்டிற்கு சென்று அவரை கத்தியால் வெட்டி உயிரை மாய்த்துவிட்டு தடுக்க வந்த காமாட்சியின் தந்தையை இரும்பு பைப்பால் தாக்கிவிட்டு அங்கிருந்து மகேந்திரன் தப்பித்து சென்றான். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அண்ணாமலை நகர் காவல்துறையினர் உயிரிழந்த காமாட்சியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து குற்றவாளி மகேந்திரனை காவல்துறையினர் கைது செய்தனர். கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளுக்காக போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த சாலை விரிவாக்கம் செய்யப்படும் என்று வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்த பழனி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன் வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். மேலும் கடந்த 10 ஆண்டுகளாக திமுகவை சேர்ந்தவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நிலையில் தற்பொழுது நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் வெற்றி பெற்ற நிலையில்
பழனி சட்டமன்றத்தை மீட்டெடுக்க பாடுபட்ட அதிமுக நிர்வாகிகளுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன் நன்றி தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையத்தில் உள்ள அம்மா உணவகத்தை ஆய்வு செய்த ரவி மனோகர் அங்கு உணவு அருந்தியவர்களிடம் உணவின் தரம் குறித்து கேட்டறிந்தார். அதன் பின்னர் வார சந்தையில் பொதுமக்களை சந்தித்து நன்றி தெரிவித்த போது பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரனுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தியவுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டு மகிழ்ந்தனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது கொடைக்கானலில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை சரிசெய்ய விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், போக்குவரத்து நெரிசலில் சுற்றுலா பயணிகள் மட்டும் அல்லாமல் உள்ளூர் மக்களும் பெரும் சிரமம் அடைந்து வருவதால் சாலை விரிவாக்கம் செய்யப்படும் என்றும், மாற்று வழி சாலைகள் குறித்து ஏற்கனவே ஆய்வுகள் நடத்தப்பட்ட நிலையில் அதனை நடைமுறைக்கு கொண்டு வர முயற்சிப்பதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் ரவி மனோகரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு மக்கள் மாய வலையில் வீழ்ந்துவிட்டனர் என்றும், தற்போது முதல்வரின் ஷூட்டிங் தான் நடைபெறுகிறது என்றும் கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு சட்டப்பேரவை உறுப்பினர் தமிமுன் அன்சாரி தலைமை வகித்து அனைவரையும் வரவேற்று பேசினார். விழாவிற்கு சிதம்பரம் நகர்மன்ற தலைவரும் திமுக நகர் செயலாளருமான KR செந்தில்குமார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் மூசா, மாநில குழு உறுப்பினர் ரமேஷ் பாபு, நகர்மன்ற துணைத் தலைவர் முத்துக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் கடலூர் கிழக்கு திமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MRK பன்னீர்செல்வம் பங்கேற்று தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது கடந்த 5 ஆண்டுகளில் திமுக செய்த திட்டங்களையும் சாதனைகளையும் சொல்லும் நாட்கள் வந்துள்ளது எனவும், சிதம்பரம் நகரில் ரூபாய் 500 கோடிக்கும் மேலான திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும், ரூபாய் 250 கோடியில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றும், ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டில் சிதம்பரம் நகர்மன்ற போக்குவரத்து நெருக்கடியை குறைக்க வெளிவட்ட சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது என்றும் முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மேலும் மாய வலையில் மக்கள் சிக்கியதால் மின்வெட்டினால் 1 மாதமாக தூக்கமின்றி மக்கள் அலைகிறார்கள் என்றும், சென்னையில் முதலமைச்சர் தொகுதியான பெரம்பூர் தொகுதியிலேயே மின்வெட்டை கண்டித்து ஆளுங்கட்சியினரே போராட்டம் நடத்துகின்றனர் எனவும், கடந்த 5 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் மின்வெட்டு இல்லாத ஆட்சி நடத்தினோம் என்றும், எங்கள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆக்டிவ் முதலமைச்சர் என்றும், தற்போதைய முதல்வர் ஆக்டிங் முதல்வராக திகழ்கிறார் என்றும் MRK பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். விழாவில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் முத்துசாமி, கலையரசன், கோவிந்தசாமி, முத்துப்பெருமாள், பொதுக்குழு உறுப்பினர் ஜேம்ஸ் விஜயராகவன், மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் அப்பு சந்திரசேகர், பேரூராட்சி தலைவர்கள் கணேசமூர்த்தி, பழனி மாவட்ட பிரதிநிதிகள் வெங்கடேசன், கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். கொடைக்கானலில் சாரல் மழையுடன் பலத்த காற்று வீசி வருவதால் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி சுற்றுலா பயணிகள் படகு சவாரி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நகர்ப்பகுதி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் சாரல் மழை பெய்து வருகிறது. இதனால் கொடைக்கானல் மைய பகுதியில் அமைந்துள்ள நட்சத்திர ஏரியில் சுற்றுலா பயணிகள் நலன் கருதி படகு சவாரி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் கொடைக்கானலில் நிலவும் சீசனின் நிலையை தொடர்ந்து மீண்டும் சுற்றுலா பயணிகளுக்கு படகு சவாரி அனுமதிக்கப்படுவார்கள் என்று நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் படகு சவாரி செய்வதற்கு காத்திருந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்தனர். மேல்மங்கலம் பகுதியில் பல்வேறு கட்சியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் வடக்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் முன்னிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அடுத்த மேல்மங்கலம் பகுதியை சேர்ந்த அமமுக, அதிமுக, திமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து விலகிய 200க்கும் மேற்பட்டோர் தமிழக வெற்றி கழக நிர்வாகி மணிவண்ணன் தலைமையிலும் வடக்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் முன்னிலையிலும் தமிழக வெற்றி கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். கட்சியில் இணைந்தவர்களுக்கு தாவைக்கவின் துண்டு அணிவித்து வடக்கு மாவட்ட செயலாளர் பிரகாஷ் வரவேற்றார். நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் ஒன்றிய, நகர, மாவட்ட நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகம் சார்பில் பள்ளி மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் மாடம்பாக்கம் ஊராட்சியில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள், பேனா உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய இணை செயலாளர் சிராஜுதீன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேற்கு ஒன்றிய செயலாளர் பிரபு சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் 2வது வார்டு கிளை செயலாளர் ஸ்ரீகாந்த், கிளை நிர்வாகி பிரபு, கோபிநாத், விஜயலட்சுமி உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள்.
ஆர்மீனியா பொது தேர்தலில் வெற்றி பெற்ற நிக்கோல் பாஷின்யானுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. காங்கிரசின் அணுகுமுறையால் திமுக பலவீனமடைந்தது. காங்கிரஸ் கட்சி தனது அணுகுமுறையை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தல். நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரூபாய் 21,96,00,000 மீனவர்களுக்கு வழங்கினார் அமைச்சர் ஸ்ரீநாத். நீட் தேர்வு, சிபிஎஸ்இ தேர்வில் நிகழ்ந்த முறைகேடுகளுக்கு பொறுப்பேற்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். இந்தியா கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒருமனதாக வலியுறுத்தல். 24 இந்திய மாலுமிகளுடன் அரபிக்கடலில் பயணித்த சரக்கு கப்பலை அமெரிக்க கடற்படையினர் தாக்குதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.